அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த OH இஸ்லாம் சேனல் நேயர்களே, நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல ஏக இறைவனுடைய அன்பும் அருளும் என்றும் நிலவட்டும். அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர். இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் பேசஸ் பே, செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட். வழிகாட்டும் வான்மறை என்ற இந்த தொடரில் இன்றும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. அன்பானவர்களே, இறை தூதர் மூசா நபி அவர்களை பற்றி அருள்மறையாம் திருக்குரானில் ஏகப்பட்ட இடங்களில் இறைவன் பேசுகிறான். எல்லாமே நமக்கு வாழ்வியல் பாடங்களை தருகின்ற நிகழ்வுகள், சம்பவங்கள். ஒரு நாள் அவர்கள் தன்னுடைய உதவியாளரை அழைத்துக் கொண்டு கடற்கரை ஓரமாக பயணப்பட்டு போய் கொண்டிருக்கிறார்கள். அங்கே ஹிலிர் என்கின்ற ஒரு மாமனிதரை சந்திப்பதற்காக. ஏன் சந்திக்க போனார்கள்? அது இறைவனின் கட்டளை. ஹிலிர் அவர்கள் இருக்கும் இடத்தை இறை தூதர் மூசா நபி சென்றடைந்தார்கள். இருவரும் பயணப்பட்டு போய்கொண்டே இருக்கின்றார்கள். நிறைய நிகழ்வுகள் அந்த வழியிலே நடக்கின்றன. அதிலே ஒரு நிகழ்வு, அவர்கள் ஒரு ஊருக்கு செல்கிறார்கள். அந்த ஊரில் இருக்கின்ற மக்கள், இரண்டு பெரிய மனிதர்கள் நம்முடைய ஊருக்கு வந்திருக்கிறார்களே, வாருங்கள், இருங்கள், நீர் பருகுங்கள், ஓய்வெடுங்கள் என்று ஏதாவது உபசரிப்பார்கள் என்று பார்த்தால் யாருமே அந்த ஊரில் இந்த இருவரையும் கண்டுகொள்ளவே இல்லை. தோற்றத்திலே பார்ப்பதற்கு எவ்வளவு கம்பீரமான மனிதர்களாக இருக்கிறார்கள், கண்ணியமான மனிதர்களாக இருக்கிறார்கள். இவர்களுக்கு கூடவா உதவி செய்ய முன்வர மாட்டார்கள்? அந்த காலங்களில் எல்லாம் தங்குமிடங்கள் எங்கே இருந்தன? லாட்ஜுகள் எங்கே இருந்தன? இது போன்ற வசதியான உணவகங்கள், காசு கொடுத்து சாப்பிடுகிற உணவகங்கள் எங்கே இருந்தன? எங்கேயாவது ஒரு ஊருக்கு போனால் அந்த ஊரில் இருக்கக்கூடிய சில குடும்பத்தவர்கள் இவர்களுக்கு உணவளிப்பார்கள். வரும்போது இவர்கள் ஏதேனும் அன்பளிப்புகளை கொடுத்து விட்டு வருவார்கள். இப்படித்தான் நடக்கும். இந்த இருவரும் பெரிய மனிதர்கள். இருவரையும் பார்த்த மாத்திரத்திலே அந்த ஊர் மக்கள் உபசரித்திருக்க வேண்டும். ஆனால் அவர்கள் அதை செய்யவில்லை. பிறகு இருவருமாக வெட்கத்தை விட்டு வேறு என்ன செய்வது, வழி இல்லையே, அந்த மக்களிடத்திலே வாய் திறந்து உணவு கேட்டார்கள். இதை எல்லாம் வல்ல இறைவன் 18வது அத்தியாயத்தினுடைய 77வது வசனத்தில் சொல்கிறான். ஃபன்தலகா ஹத்தா இதா அத்தயா அஹ்ல கரியத்தின் இஸ்ததாமா அஹ்லஹா. அவ்விருவரும் நடந்து போய் கொண்டிருக்கின்ற போது அவர்கள் அந்த ஊர் மக்களிடத்திலே உணவு கேட்டார்கள். வாய் திறந்து கேட்ட பிறகாவது வேறு வழி இல்லை, இருமனதாக வேணும் அந்த மக்கள் ஏதேனும் உபசரித்திருக்கலாம், கவனித்திருக்கலாம், உணவளித்திருக்கலாம். அந்த மக்களுக்கு மனம் வரவில்லை. அல்லாஹ் பழிச்சென்று சொல்லி காட்டுகிறான் அருள்மறையாம் திருக்குரானில். அவ்விருவருக்கும் உணவளிக்க அவ்வூர் மக்கள் மறுத்தே விட்டார்கள். சரி என்று இருவரும் வருத்தத்தோடு அந்த ஊரை காலி செய்து விட்டு சரி போகலாம், அடுத்த ஊருக்கு போகலாம் என்று கிளம்பக்கூடிய நேரத்தில் பார்த்தால் அந்த ஊரிலே வரிசையாக வீடுகள் இருக்கின்றன. அந்த வீடுகளிலே ஒன்று பழைய வீடு. அந்த வீட்டினுடைய சுவர் எந்த நேரமும் இடிந்து விழுந்து விடலாம் போல் இருந்தது. யுரீது ஐயன் கல்ல, அந்த சுவர் தலைகளாக குப்புற கவிழ்ந்து சரிந்து விழுந்து விடும் போல் தெரிந்தது. உடனே ஓடோடி போனார்கள் மாமனிதர் ஹிலிர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அந்த சுவரை பிடித்து தூக்கி நிறுத்தி அதற்கு சாந்து போட்டு குலைத்து
அந்த சுவருக்கு முட்டு கொடுத்து கீழே விழுந்து விடாதபடி அதை தடுத்து பாதுகாத்து விட்டு கிளம்பி விட்டார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இப்போது ஹில்ர் என்கிற அந்த மாமனிதரிடத்தில் கேட்டார்கள், இந்த ஊர் மக்களிடத்தில் நாம் வந்தோம், அவர்களாக உபசரித்திருக்க வேண்டும், செய்யவில்லை. நாம் வாய் திறந்து கேட்டோம், அப்போதும் நம்மை அவர்கள் உபசரிக்கவில்லை. இப்போது இந்த ஊர் மக்களுக்கு ஏன் நீங்கள் உதவி செய்தீர்கள்? இந்த ஊர் மக்களுக்கு உதவி செய்யணும்னு என்ன நமக்கு தலையெழுத்தா? ஏன் உதவி செய்யணும்? பேசாம சுவர் இடிஞ்சு விழுந்தால் என்ன, நின்றால் நமக்கு என்ன? சரி, உதவிதான் செய்தீர்கள். ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு அவன் உதவியை எதிர்பார்த்தாலும் எதிர்பார்க்காவிட்டாலும் சங்கடத்திலே சிக்கி கொண்டவனுக்கு உதவிகள் செய்ய வேண்டும் என்கிற ஒரு மனிதாபிமான அடிப்படையில் அந்த சுவரை நீங்கள் தூக்கி நிறுத்தி இருக்கிறீர்கள். இல்லை என்றால் உயிர் சேதம் ஏற்பட்டிருக்கலாம், நாளையோ நாளை மறுநாளோ அடுத்த மாதமோ உயிர் சேதம் ஏற்பட்டிருக்கலாம், செய்து விட்டீர்கள் உதவியை, பரவாயில்லை. ஆனால் அந்த மக்களிடத்திலே அந்த வீட்டின் உரிமையாளரை கண்டுபிடித்து யார் என்று தெரிந்து எங்களுக்கு நீ கூலி கொடு என்று கேட்டிருக்கலாம் அல்லவா? சரி, கூலியை கேட்க வேண்டாம், பசிக்கிறது இப்போது, குணமாவது கேட்டிருக்கலாம் அல்லவா? அழகி அஜிர், அதற்குரிய கூலியை நீங்கள் கேட்டிருக்கலாம் அல்லவா என்று சொன்னார்கள். உடனே ஹில்ர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், நான் இடிந்து விழ காத்திருந்த அந்த சுவரை ஏன் தூக்கி நிறுத்தினேன் என்றால், அந்த வீடு 2 அனாதை சிறுவர்களுக்கு சொந்தமானது. தகப்பனார் இல்லை, தந்தை இறந்து போய்விட்டார். ஆனால் அவர் உயிர் வாழுகிற காலகட்டத்தில் ஒரு நேர்மையான மனிதராக இருந்தார், ஒழுக்கமான மனிதராக இருந்தார், எந்த வம்பு தும்புக்கும் அவர் போவதில்லை, கண்ணியமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தார். அப்படிப்பட்ட மாமனிதர் இந்த ஊர் மக்கள் இப்போதே இப்படி இருக்கிறார்கள் என்று சொன்னால் அப்போது எப்படி இருந்திருப்பார்கள்? எனவே நமக்கு பிறகு நமக்கு மரணம் நெருங்கிவிட்டது. நமக்கு பிறகு நம்முடைய 2 சிறு பிள்ளைகள் அனாதைகளாகத்தான் இருக்கிறார்கள். அனாதை என்று சொன்னால் என்ன அர்த்தம்? 15 வயதுக்கு கீழே இருக்கிறார்கள் அர்த்தம். ஒருவன் திருமணமாகி 30 வயசு 35 வயசு ஆனதுக்கு அப்புறம் தந்தை இறந்து போய்விட்டா இப்ப நான் அனாதைன்னு ஒருத்தர் சொல்ல முடியாது, அது வேடிக்கையாக போய்விடும். 15 வயதை ஒரு ஆண் தாண்டி விட்டான் என்றால் அவனை அதற்கு பிறகு அவருடைய தந்தை இறந்தால் அனாதை என்னெல்லாம் சொல்ல முடியாது. சட்டப்படி சிறுவர்கள், வயதிலே மிக குறைந்த சிறு பிள்ளைகள், இவர்களை நம்பி இந்த நாம் சேகரித்து வைத்த காசு பணங்களை எல்லாம் விட்டு போனால் இந்த ஊர் மக்கள் என்ன வேண்டுமானாலும் செய்து விடுவார்கள் இந்த பிள்ளைகளை. ஆகையினால் தந்தை என்ன செய்தார் என்றால், தன்னுடைய வீட்டு சுவரை தோண்டி அதற்கு கீழே அவர் அதுவரைக்கும் உழைத்து சேகரித்த பணங்களை எல்லாம் தங்க கட்டிகளாக தங்க காசுகளாக மாற்றி அதை ஒரு மண்பாண்டத்துக்குள்ளே வைத்து ஒரு புதையலாக அதை அந்த சோகத்துக்கு கீழே புதைச்சு வச்சுட்டு இறந்து போய்விட்டார். எப்படியும் இந்த வீடு இன்னும் கொஞ்ச காலத்தில் இடிந்து விழுந்து விடும், பழைய வீடு தான். அந்த நேரத்தில் அவர்கள் வீட்டை புதுப்பித்து கட்டுகிற போது கீழே தங்க புதையல்கள் இருப்பதை பார்த்து பிள்ளைகள் அதை எடுத்து பயன்படுத்தி கொள்ளட்டும் என்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் புதைத்து வைத்து விட்டு, இறைவா இதை பத்திரமாக என்னுடைய பிள்ளைகளுக்கு நீ கொண்டு போய் சேர்த்து விடு என்று பிரார்த்தனையும் செய்துவிட்டு அவர் முதுமையிலே இறந்து போய்விட்டார். இப்போது இந்த சுவரை நான் தூக்கி நிறுத்தினேன் அல்லவா, நிறுத்தாமல் விட்டிருந்தால் என்ன நடந்திருக்கும்? இடிந்து விழுந்திருக்கும். கீழே இருக்கின்ற புதையல் வெளியிலே தெரிய ஆரம்பித்திருக்கும். இந்த இருவரும் சிறு பிள்ளைகள். சிறு பிள்ளைகள் அந்த சொத்தை பராமரிக்க இயலாதவர்கள். அப்போ வெளியூரிலிருந்து வந்திருக்கக்கூடிய 2 பெரிய மனிதர்களுக்கு உணவளிக்கும் அளவுக்கு பெருந்தன்மை இல்லாத இந்த கூட்டம் எல்லாம் வந்து இந்த காசு பணங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு தங்களுக்கு இடையிலே பங்கு வைத்து விட்டு போய்விடுவார்கள். நான் இந்த அனாதை சிறுவர்களுக்கு உதவி செய்தேனே அன்றி அந்த ஊர் மக்களுக்கு நான் உதவி செய்யல. பார்க்கறதுக்கு அப்படி தெரியும், ஊர்ல ஒரு சோறு விடிஞ்சு விழ போச்சு நான் தூக்கி நிப்பாட்டி இருக்கேன்னு தெரியும். அப்படி அல்ல. ஆக்கிரமிப்பாளர்கள், பெருந்தன்மையற்றவர்கள், உபசரிக்க மனமில்லாதவர்கள், கருமிகள், இவர்களுக்கு மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த 2 சிறுவர்களின் சொத்துக்களையும் பத்திரமாக பாதுகாப்பதற்கே நான் இவ்வாறு செய்தேன் என்று மாமனிதர் ஹில்ர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறைத்தூதர் மூசா நபி அவர்களுக்கு சொன்னார்கள் என்பது அருள்மறையாம் திருக்குரானில் 18ஆம் அத்தியாயத்தில் நாம் காணுகிற செய்தி. இங்கே நாம் புரிந்து கொள்ள வேண்டிய செய்தி என்னவென்றால், ஆசிரியர் மாணவருக்கு
சொல்லிக் கொடுக்கும் வரைக்கும், விளக்கத்தை சொல்லிக் கொடுக்கும் வரைக்கும் மாணவர் பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். பெரிய மனிதர்கள் ஏதாவது ஒன்றை செய்தால் அதிலே அர்த்தங்கள் இருக்கும். பெரிய மனிதர்கள், பெருந்தன்மை மிக்க பெரிய மனிதர்கள், ஆற்றல் மிக்கவர்கள், சிந்தனையாளர்கள், குருமார்கள் ஏதேனும் ஒன்றை செய்தால் அதிலே 1000 அர்த்தங்கள் இருக்கும். காத்திருந்து மாணவர்கள் அதை பாடமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் இங்கே செய்தி. எல்லாம் வல்ல இறைவனுடைய அன்பும் அருளும் நம் அனைவர் மீதும் என்றும் நிலவட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.